ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் பண்ண ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி நெறைய டிசைன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அதில நீங்க நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி பண்ணியிருக்கேங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சுனாலே, நீங்க வந்து அழகான ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து ரெண்டர் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்க மைண்ட்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம வந்து இந்த இத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க, ம் ஒரு ஸ்வீப்லயே பண்ணது இது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோப் ரூஃப் வித் கண்டெம்பரரி ஸ்டைலு. ஃபுல்லாவே காலம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, காலம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வந்து பாருங்க, கேமரா இதுல வைக்கிறேன். ஸோ அதுக்கு பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்டா ஒரு பாக்ஸ் போட்டு அதில ஒரு ரைடிங்ஸ் மாரி சரி. ஒரு மிரர் மாரி நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் இந்த டாப் ஆஃப் இந்த போர்ஷன் பார்க்கும்போது, இது வந்து ஒரு கட் அவுட். ஓகேங்களா? ஆக்சுவலி அது ஒரு லிவிங் ஏரியா தான். அத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கட் அவுட்டா எடுத்திருக்கிறோம். வித் ஒரு பாலிகான் ஷேப்ல இருக்குது. சரிங்களா? ஒரு அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா? ஒரு பாலிகான் ஷேப்ல தான் இருக்குது அது. அதிலயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 4 டூ லீஃப் விண்டோஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த ஹவுஸ் அப்படின்னு நினைப்பீங்க. சரியா? நான் ஹவுஸ மீன் பண்ணி பண்ணல. இந்த ஸ்விம்மிங் பூல மீன் பண்ணி தான் பண்ணது நானு. சரியா? நான் நெறைய ரெண்டர்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஒரு ஸ்விம்மிங் பூல வந்து சப்ஜெக்ட்டா வச்சு எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு முன்னாடியே. ஸோ இந்த வீடு எனக்கு அந்த டிசைன்ஸ குடுத்துச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சப்ஜெக்ட்டா நாம வந்து எடுத்திருக்கோம். என்னோட காம்போசிஷன் இந்த ஹோம் கிடையாது. இந்த ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ அவுட்புட்ட பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கார் போச். இந்த கார் போச் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக் காலம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுல. சரியா? இதுல கான்கிரீட்லாம் போட்டிருந்தா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிரிக் காலம் மட்டும் தான் இங்க குடுத்துருக்கேன். அந்த காலத்துக்கு சின்னதா டிசைன்ஸு, ப்ரொஃபைல் எல்லாம் ஆட் பண்ணி, ஒரு மேசிவா வச்சிருக்கேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, பேராபெட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு ஸ்வீப் ஒண்ணு அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ச் இருக்கு பாருங்க. போர்ச் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டா இருக்கலாம். ஆ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பு தான். பட் இது எந்த மாரி ஆங்கிள்ல குடுத்துருக்கேன்னா, 45 டிகிரி ஆங்கிள்ல ஹவுஸுக்கு மேட்ச் ஆகுற மாரி நான் குடுத்துருக்கேன். இது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணது ஜஸ்ட் ஒரு 3 மெட்டீரியல் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் கலர். இன்னொன்னு இந்த கிளே. சரியா? மொத்தமே 3 மெட்டீரியல் தான் ஹவுஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அக்கார்டிங் டூ ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு கிரானைட் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நல்லா தான் வந்திருக்கு. அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்க. தென் காம்பவுண்ட் வாலுக்கு கேஎஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன் நானு. சரிங்களா? என்விரான்மென்ட் செட்டப் பத்தி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்விரான்மென்ட்ஸ் வேற லெவல்ல வந்திருக்கு. எல்லாத்துக்குமே இதே மாரிலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எலிவேஷனுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. அந்த ரூல பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், என்விரான்மென்ட்ட செட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு பக்கத்துல வரேன் பாருங்க. ஆ இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில பார்த்தா தெரிஞ்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்களா? ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ட் ஆயி நிக்குது. இப்ப பாருங்க எல்லோ கலர்ல குட்டி குட்டியா தெரியுது பாருங்க. இது வந்து ஃபர். வீரரே இருக்கு கிராஸு. ஓகேங்களா? இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். சின்னதா வந்து ஒரு மெட்டல் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இது எல்லாமே பிபிஆர் தான். ஓகேவா? இதுவும் வந்து பிபிஆர் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து எடுத்தது. கேஓஸ் கிடையாது. இதுவும் கேஓஸ் இல்ல. சரியா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஓஸ்ல வராது இந்த கிரானைட். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிவேஷன் வந்து என்னோட ஸ்டூடண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் இந்த பிளானே குடுத்தது. ஸோ அவங்க வந்து ஆட்டோகேட் இன்ஜினியர் அவங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கரெக்ட்டா பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட்
பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் பாருங்க, இந்த டம்மி ஹவுஸ். ஒரு நிமிஷம். இப்போ அதை பார்த்தீங்களா, இதில் ஒன்றுமே இல்லை. என்னன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு லுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு வச்சேன் நான். அண்ட் அவ்வளோதான், இதில் பெரிய சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் இந்த எலிவேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அண்ட் இதோட அவுட்புட் அப்படிங்கிறது இதுதான் அதோட அவுட்புட். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியே என்னோட சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, எனக்கு கிராஸ் மார்க் போட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட் வர மாதிரி நான் பண்ணேன் நான் கேமரா செட்டிங்ஸில். அப்படி பார்க்கும்போது என்னோட சப்ஜெக்ட் இதுதான். நான் ஹவுஸை மீன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வாட்டர் மெட்டீரியலை முன்னாடி வச்சு அந்த ஹவுஸோட ரிஃப்ளெக்ஷனை இதில் வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டிசைன் பண்ணும்போது கூட அப்படிதான் திங்க் பண்ணுவேன்னா, பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு இவங்க நம்மளை வந்து பார்த்து மாற்றி விட்டுருவானுங்க. ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஸோ ரியல் டைமாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து விசிபிள் ஆகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை நான் ஓனாக கிரியேட் பண்ணது. ஓனாக கிரியேட் பண்ணி அந்த மெட்டீரியலை நான் வந்து அப்ளை பண்ணேன் நான். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட வந்து அந்த ரியலிஸ்டிக் மாறவே இல்லை. எனக்கு பக்காவா வந்துருச்சு. அண்ட் ஆல் ஓவர் குவாலிட்டியை பார்த்தீங்களா, இந்த பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மெட்டீரியல் கூட எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக விசிபிள் ஆகுது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஜூம் பண்ணணுங்கிற நீடே கிடையாது. ஸோ ஹை குவாலிட்டி ரெண்டா ஒன்லி பாசிபிள் இன் 3ds மேக்ஸ். ஓகேவா? ஸோ பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்பில் எனக்கு என்னோட அந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பென்குயினில். ஸோ ஸ்கெட்சப்பும் இதே மாதிரி தான் எடுப்பேன். பட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு 9 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வீரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி அவுட்புட் எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் வர போயிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? டைமிங் சின்ன சின்ன டைமிங்ஸ்லாம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி அவுட்புட் எடுத்துகிட்டு தான் நம்மக்கிட்ட இருந்து லெஃப்ட் ஆவீங்க. ஓகேங்களா? அண்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து 3ds மேக்ஸில் அபவ் 15 வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணுவேன், டைம் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு வீடியோலாம் போட்டு, டைம் இல்லை. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு என்னோட ஓன் ப்ராஜெக்டை பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஃபர்தராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஓகேவா? அண்ட் இனிமேல் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக 51 வீடியோலேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா?